வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசி 3 நாள்ல 2 நாள் வீடியோ போட முடியல. ஒரு சில பல ரீசன்ஸ்னால போட முடியல. மன்னிச்சிடுங்க. இனிமேல் கரெக்ட்டா வீடியோஸ் வரும். ஸோ, இப்போ போன வாரம் நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸு, நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்றத பாத்தரலாம் குயிக்கா. ஸோ, நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல மூவ் குடுத்தாங்க. தர்ஸ்டே அன்னைக்கு ஒரு நல்ல மூவ். ஒரு 2:00 எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவரி குடுத்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேல ஏறியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலுக்கு நல்ல காட்டுது நமக்கு. எப்படி புல்லிஷ் கண்ட்ரோல்ல இருக்கான் மார்க்கெட்டு அப்படிங்கிறது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு இங்க வச்சிங்கன்னா, அன்னைக்கு மட்டுமே ஒரு 1.25% ஏறியிருக்காங்க. ஸோ நல்ல மார்க்கெட் ரெக்கவரி குடுத்தான் வியாழக்கிழமை. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் திரும்பியும் புல் கண்ட்ரோல்ல போகுது. நமக்கு வந்து இன்னும் ஒரு பொட்டன்ஷியல், இன்னும் ஒரு பெரிய ரேலி காத்துட்ருக்கு. ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற வரைக்கும் நமக்கு ரேலி போகும்னு நினைக்கிறேங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியும் ஒரு சில பல செக்டார்ஸ் லைக் பேங்கிங், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் லைக் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரேடார்க்குள்ளே வைங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். எப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு நிஃப்டி. நிஃப்டி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான். இந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எப்படி பிஹேவ் பண்ண போகிறான், ஏன்னா ஆல் டைம் ஐயா உடச்சிருக்கான். திரும்பி எப்படி மேலே போகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்னிக்கலாக சப்போர்ட்டிவாக தாங்க இருக்குது. நம்ம பொசிஷன்ஸை எடுக்கிறவங்க ஆரம்பிச்சிடலாம். தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மூவிங் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் விட்டு விலகி போனோம். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு 3-4 வீக்ஸாக ஒரு நல்ல 3-4 டேஸாக ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு திரும்பி அதே ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இவனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் பிலோ பாயிண்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருந்து பாருங்கள் 2.46% உள்ளே வந்திருக்கான். ஸோ ஒரு 2.5% இந்த வாரத்தில் மட்டும் ஏறி நமக்கு உள்ளே வந்திருக்கான். ஸோ இந்த பேரலல் சேனலுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இந்த பேரலல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுலேயே தான் இதுக்கு மேலே போக போகிறான். புரியுதுங்களா? ஒரு மார்க் இப்படி 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 தான் போக போகிறான். ஓகேங்களா? இந்த சேனலை உடைக்காத வரைக்கும். இந்த சேனலை உடைச்சா வேற கேஸ். இந்த சேனலை உடைக்காத வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் போக போகிறான். ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போக போகிறான். ஸோ இந்த நிஃப்டி பேங்க்குக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸ் கோட்டாக் மகேந்திரா பேங்க். இவனுங்க 2 பேரும் ஹை வெயிட்டு இந்த இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கல இவனுக்கும். ஸோ வீக்லியில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். நம்ம போட்ட சேனலில் பிரேக் பண்ணலை இன்னும். இன்னும் ஒரு நல்ல பொசிஷன் தெரியணும். இவனும் ஐ மீன் கப் வித் ஹேண்டில் தான் ஃபார்ம் பண்ணிட்டு வரான். இதை உடச்சி வெளியில் போனான்னா நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் காத்துட்ருக்குங்க. இந்த நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வராக போகுது. ஸோ நிறையா பீப்புள் வந்து நிறையா இஎம்ஐயில் வாங்குவாங்க, லோன்ஸ் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, ஹவுசிங் லோன்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸ்லலாம் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ போன வாரம் 2-3 ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம ரேடாரில். அதெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் வீடியோஸ்லாம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, ஏதோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நசாரா. நசாரா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்த அழகான மேப்பில் அழகான சார்ட் டெக்னிக்கல் பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்ட பொசிஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு 12% ஏறி இருக்காங்க. போன வாரம் மட்டும் செம்ம மூவ் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் போகும்போது வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்க. நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒரு நல்ல கப் வித் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுப்பான். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்டாக ஏறி இருக்கான் பாருங்க. இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு எத்தனை வாரம் 3-2-5 வாரமாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தவன் இந்த வாரம் நல்ல திரும்பி ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கான். ஸோ இப்படி தாங்க மார்க்கெட் மூவ் ஆகும். நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டாக்ஸ் கரெக்டான டைமில் வாங்கணும். அதுதான் மேட்ரு. நீங்கள் போய் இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்திருக்க மாட்டேங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்திருக்குது. இந்த பொசிஷனுக்கு நசாரா டெக்னாலஜிஸ்க்கு ஆல் டைம் ஹையில். அதுவும் எப்படி இருக்காம 1 2 3 4 வாரம் தொடர்ந்து ஏறினவன் நான் போய் அந்த இடத்துல பொசிஷன் எடுப்போம்மா. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் 70% ஏறி இருக்கான். எங்கே 900லேருந்து 1500 வரைக்கும் ஏறினவன் அங்கே போய் நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து டவுன்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுக்கிறோம், எப்படி ஃபார்ம் ஆகுது, பேட்டர்ன்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு பொசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம இந்த ஸ்டாக்கை பிடிச்சோம் போன வாரம். நம்ம ரேடார்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட். அந்த மாதிரி அடுத்தடுத்த டார்கெட்ஸ்க்கு போக போகிறாங்க. ஸோ இது இவனுடைய அடுத்த டார்கெட் 1150, அடுத்து 1556. ஸோ இப்படி தான் மார்க்கெட் நகர போகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதாங்க, இந்த ஸ்டாக் உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ஏதாவது பயனடைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் இது வாங்கினேங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்ல வேணாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுதான் ஒரே நோக்கம். ஸோ யா, கம்மிங் பேக் டு த டாபிக். அடுத்த ஸ்டாக் வந்து க்ளீன் சயின்ஸ். க்ளீன் சயின்ஸ் நம்ம போட்ட மாதிரியே தான், அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். இவனும் ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல இந்த பேரலல் சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்தவன் 4 வாரமாக புல் பேக் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கணும், ஐ மீன் இந்த இடத்துல ரேடாரில் கொண்டுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டாக் முன்னேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசணும். அதே மாதிரி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா போன வாரம் எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்கள், 5.78%ங்க ஒரே வாரத்தில். ஸோ இவனுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. இவனும் அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொறுமையாக இவன் ஏறி ஃபஸ்ட்டு டார்கெட் 1748, அடுத்த டார்கெட் 1925, அடுத்த டார்கெட் 2121. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரேடார்க்குள்ளே கொண்டு வாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் பையிங் பொட்டன்ஷியல் இருக்குது, பையிங் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போன வாரம் மிஸ் பண்ணியிருந்தவங்களும் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக உங்கள் ரேடார்க்குள்ளே கொண்டு வந்து பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் பார்த்தோம்னா நமக்கு பஜாஜ் ஃபின்சர்வ், இதே மாதிரி தான் மீன் மண்டையை உடச்சி போகிறாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் உடச்சி போய்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாக்கு மீன் மண்டையை உடச்சோடனே ஒரு நல்ல ரேலி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ், டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் உடச்சாங்கன்னா அழகாக மூவ் பண்ணுறாங்க. மந்த்லியில் போட்டால் உங்களுக்கு இன்னும் புரியும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளாகோடைய போல், இதுதான் ஃப்ளாகோட அந்த இது ஃப்ளாக். ஓகேங்களா? இதை உடச்ச உடனே அழகாக இது மேலே போயிட்டுருக்கான். ஸோ இதை தூக்கி இங்கே வச்சோம்னா அதுதான் டார்கெட். நம்ம டார்கெட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குங்க. நல்ல ஒரு லாங் ரன்வே இருக்கிற ஸ்டாக்கு இங்கே 2960 வரைக்கும் போகலாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 40-50% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். புரியுதுங்களா? நான் இப்போ டிராயிங் எல்லாம் டெலீட் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்போ தான் இன்னொரு டைம் உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுதான், சாரி, இவனை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ளாக் போல். இவன் தான் ஃப்ளாகு. இவன் தான் ஃப்ளாகு. புரியுதுங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டான். இப்போ அவனுடைய ஆல் டைம் ஐ பார்த்துக்கிட்டிங்கனாலும் இங்கே தான் இருக்கான். புரியுதுங்களா? ஸோ மீனிங் லைக் இவன் ஆல் டைம் ஐயும் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அடுத்த பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய பொசிஷன்லேருந்து இங்கே வச்சோம்னா, சாரி இது இல்லை, இப்படி வராது. இந்த போல் தான் நமக்கு பொசிஷன். ஸோ இந்த போலை தூக்கி இங்கே வைக்கணுங்க. இந்த போலை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி இந்த பிரேக் பண்ண இடத்துலேருந்து வச்சோம்னா நம்ம டார்கெட் 3000 வரைக்கும் இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணுங்க, அதுதான் நம்ம நோக்கம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்டில். 3 ஸ்டாக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நசாரா, க்ளீன் சயின்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் 3மே பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது கண்டிப்பாக. அதனால் உங்கள் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் இந்த ஸ்டாக்ஸ் மேலே அப்ளை பண்ணி பாருங்கள், ரேடார்க்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் எல்லாம் உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்க போன வாரம் அப்படின்னு. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுவோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரலாம். ஸோ அதுதான் இந்த சேனலோட மெயின் மோட்டோ. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.